ஒரு அழகான ஊர்ல ஒரு சிட்டுக்குருவியும் அதோட அம்மாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அவங்க பக்கத்து ஊர்ல இருந்து இங்க வந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிறப்போ அவங்க ரொம்ப வசதியானவங்க. நல்ல வீடு, விவசாயம், எல்லா உணவுமே அவங்ககிட்ட இருக்கும். ஆனா ஒரு புயலுக்கு அப்புறமா அது எல்லாமே அந்த புயல்ல அடிச்சிட்டு போயிருச்சு. அதுக்கப்புறமா அங்க வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அந்த சிட்டுக்குருவியும் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உணவுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த சிட்டுக்குருவியோட அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அவங்க எது சமைச்சாலும் ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நல்லா சமைப்பாங்க. இந்த ஊருக்கு வந்து அவங்க என்ன தொழில் செய்யறது, எப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுன்னு சிட்டுக்குருவியும் அவங்க அம்மாவும் யோசித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிட்டுக்குருவி சொல்லுச்சு, அம்மா நீங்க தான் நல்லா சமைப்பீங்கல்லம்மா. நீங்க பண்ற அதுவும் அந்த பாயாசம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பாயாசத்தை பண்ணி நம்ம ஒரு கடை ஆரம்பிச்சோம்னா நல்லா ஓடுமா அப்படின்னு சிட்டுக்குருவி சொல்லுது. அதுக்கு அவங்க அம்மா, நான் பாயாசம் நல்லா தான் செய்வேன். ஆனா அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும். அதுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் வாங்கணும். அதெல்லாம் நம்ம எங்க போய் வாங்குறது? நம்ம அன்றாடம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுல இது வேற எப்படி பண்றது? அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, அம்மா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வீட்டுக்கிட்டயே ஒரு சின்ன கடையா போடுவோம். அதுல இருந்து வர லாபத்தை வச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்ம தொழிலை பெருசாக்கலாம் அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க வீட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சு ஏதோ கொஞ்சமா பாயாசம் செஞ்சு வீட்டு வாசல்ல விற்கிறாங்க. அதை பார்த்த அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் வந்து, இது என்ன, இங்க ஒரு புது கடை இருக்கே, வாங்க நம்ம போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற குருவிகள்லாம் வந்து சாப்பிடுதுக. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சுவையா இருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பாயசத்தை நாங்க சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. நீங்க தினமும் இங்க வச்சிருப்பீங்களா? நாங்க தினமும் வந்து இங்க சாப்பிடணும். ஏன்னா அவ்வளவு சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்போ அங்க இருந்து வந்த அந்த ஈஸ்வரிக்காகவும், என்ன இங்க எல்லாரும் ரொம்ப கூட்டமா இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வருது. என்ன இங்க புதுசா ஏதோ வியாபாரம் நடக்குது போல? என்ன விக்கிறீங்க? அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த சிண்டுவோட அம்மா, பாயாசம் தான், குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டம்ளர்ல கொடுக்குறாங்க. அதுவும் குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப சுவையா இருக்கு. நீங்க ஏன் இவ்வளோ கம்மியா வச்சு விக்கிறீங்க? இன்னும் நெறைய அளவு வச்சு பண்ணீங்கன்னா, நீங்க நல்லா சம்பாரிக்கலாம். ஏன்னா உங்களோட கை பக்குவம் அவ்வளோ அருமையா இருக்கே! அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, எங்க அம்மாக்கு அந்த அளவு வசதி இல்ல. நாங்க பக்கத்து காட்டுல இருந்து இங்க வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால ஒரு சின்னதா வச்சு நாங்க ஒரு தொழிலை நடத்திட்டு வரோம் அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும், உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும்? நான் உங்களுக்கு தரேன். நான் எல்லாருக்கும் பணம் குடுத்து உதவுற ஆளு தான். ஆனா கரெக்டான நேரத்துல பணத்த திருப்பி குடுத்துறணும். இல்லனா நடக்கிறதே வேற. அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த சிட்டுக்குருவி, நல்ல ஐடியாவா இருக்கே, நாங்க கண்டிப்பா உங்க பணத்தை நாங்க கொடுத்துருவோம். நாங்க அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த சிட்டுக்குருவியோட அம்மா, சரி நம்மளும் வாங்கி ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரி காகத்துக்கிட்ட பணத்தை வாங்குதுக. வாங்கி ஒரு கடைய போட்டு பாயாசம் வியாபாரம் பண்ணுதுக. அது ரொம்ப நல்லா போகுது. அப்போ அத பார்த்த உடனே அந்த ஈஸ்வரிக்காகவும், ஓஹோ! நல்லா வியாபாரம் போகுதா? அப்போ இவங்க கிட்ட இன்னும் அதிகமா பணத்த வச்சு வாங்குவோம்.
நீங்க குடுக்குற வட்டி பணத்தை விட அதிகமா குடுங்க. அப்படின்னு கேக்குது. அதுக்கு சிட்டுக்குருவியோட அம்மா, ஏன் எப்பயும் நீங்க வாங்குற பணத்தை விட கூட வாங்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஈஸ்வரிக்காகவும் இப்பதான் உங்களுக்கு வியாபாரம் நல்லா போகுதுல, அப்புறம் என்ன? அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு சிட்டுக்குருவியோட அம்மா சொல்றாங்க, இப்போதான் நாங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கடைய பெருசாக்கிக்கிட்டு வரோம். அதுக்காக பணம் ரொம்ப செலவாகுது, வீடும் ரொம்ப ஒழுகுது, சிண்டுக்கு வேற ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதனால நீங்க எப்பயும் போல பணத்தை வாங்கிக்கோங்க, எதுக்கு அதிகமா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் முடியாது. நான் நாளைக்கு வருவேன். நீங்க வட்டி பணத்தை எடுத்து வச்சிருங்க. உங்க கடை தான் நல்லா ஓடுதுல. அப்படின்னு சொல்லி மிரட்டுது. அப்போ சிண்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இவங்க கிட்ட பணம் வாங்கினது ரொம்ப தப்பா போச்சுமா. அப்போ நம்மகிட்ட எப்படி பேசுனாங்க, இப்போ எப்படி பேசுறாங்க பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய கழுகு வந்து இந்த கடையை பத்தி தெரிஞ்சிருக்கு. இங்க பாயசம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் நானே இங்க வந்தேன். அப்படின்னு அந்த கழுகு சொல்லுது. அதுக்கு அந்த சிண்டுவோட அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு தேவைன்னா நாங்களே உங்க அரண்மனையில வந்து கொடுத்துருப்போம்ல, நீங்க எதுக்கு ஐயா இங்க வரீங்க? பரவாயில்ல. நானும் கடையெல்லாம் பார்க்கணும்ல, எப்படி ஓடுதுன்னு. அதனால தான் நான் வந்தேன். சரி, சரி. ஒரு டம்ளர் பாயாசத்த குடுங்க. இந்த ஊரே சொல்லுது உங்க கடையில பாயாசம் ரொம்ப நல்லா இருக்கும்னு. உங்க கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும்னு வேற எல்லாரும் பேசிக்கிறாங்க. அத பத்தி நானும் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால எனக்கும் ஒரு டம்ளர் குடுங்க. அப்படின்னு சொல்லுது. உடனே சிண்டுவோட அம்மா ஒரு டம்ளர் பாயாசத்தை எடுத்து அந்த கழுகுக்கு கொடுக்குறாங்க. அந்த கழுகும் அதை குடிக்குது. ஆஹா! என்ன ஒரு அருமையான பாயாசம். இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு பாயாசத்த குடிச்சதே இல்ல. ரொம்ப அருமையா இருக்கே! அதனால தான் மக்கள் இங்க அதிகமா கூட்டம் வருது போல. அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. எங்க வீட்டுல இனி எந்த விசேஷம் வச்சாலும் உங்க கடையில இருந்து தான் பாயாசம் வரணும். சரியா? நீங்க பண்ணி தருவீங்களா? அப்படின்னு சிண்டுவோட அம்மா கிட்ட கேக்குது. ரொம்ப நன்றி ஐயா. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கத்து ஊர்ல இருந்து இங்க வந்து ஒரு தொழிலை தொடங்கணும். எப்படிடா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம், இந்த கடையை எப்படி நடத்த போறோம்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தோம். இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சு இந்த கடையை நல்லா நடத்திட்டு வரோம். கண்டிப்பா உங்க வீட்டுல எந்த விசேஷம் வச்சாலும் நம்ம கடை பாயாசம் கண்டிப்பா வரும். அதே மாதிரி கழுகு வீட்டுல ஃபங்க்ஷனும் வைக்கிறாங்க. ஃபங்க்ஷன் வச்சப்போ இந்த சிட்டுக்குருவியும் அவங்க அம்மாவும் போய் தான் பாயாசம்லாம் அங்கே எல்லாருக்கும் தராங்க. அப்போ அந்த ஈஸ்வரி காகத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை எல்லாத்தையுமே அந்த கழுகுவோட ஃபங்க்ஷனில் வந்த பணத்தை வச்சு எல்லா கடனையும் அடைச்சி முடிச்சிடுறாங்க. அதை பார்த்த அந்த காகம், இவங்க கிட்ட இருந்து அதிக பணங்களை வாங்கி நம்ம நல்லா வட்டி வியாபாரம் பண்ணலான்னு நினைச்சா, ஆனா இவங்க அந்த கழுகுவோட குடும்பத்துக்கு பாயாசம் செஞ்சு கொடுத்து நல்ல பெரிய ஆளா வந்துட்டாங்களே. இனிமே இவங்க கிட்ட இருந்து நம்ம எதுவும் வாங்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் போயிருது. அதுக்கப்புறம் அந்த சிட்டுக்குருவியும் அவங்க அம்மாவும் அவங்க கடையை நல்லா நடத்திட்டு வந்தாங்க. அந்த ஊர்லேயே நல்ல பெரிய கடையாக வச்சு நல்ல வியாபாரம் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த கதை மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு திறமை இருந்தால் நம்ம எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. பாய்.